நான் ரொம்ப பெருமையா அடிக்கடி ரீல்ஸ் போடுற ஒரு செடி தான் நம்ம வீட்டு முல்லைப்பூ செடி. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலமையில இருக்கு. எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. நேற்று பாதியை வந்து உடச்சி விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து மாடியில் போய் மீதி இருக்கிறதையும் உடச்சி விட்டுட்டேன். ஏன்னா வந்து பூ வைக்கிறது எல்லாம் கம்மியாயிடுச்சு. வருஷத்தில் ஒரு முறை கண்டிப்பாக உடச்சி விட்டே ஆகணும். பூ வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் நம்மளுக்கான டைம். மற்றபடி இந்த செடியில் பூவே இல்லாமல் போகும், வாடி நிற்கும் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று. ஏன்னா எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து பூ கம்மியாகுது, செடி வந்து இலை ரொம்ப முத்துன மாதிரி தெரியுது அப்படின்றப்ப நம்ம உடச்சி விட்டுட்டோம்னா அடுத்த சீசனுக்கு பூக்கிற பூ வந்து நிறைய பூக்கும், செடியும் ரொம்ப பசுமையாக இருக்கும். நாங்கள் வந்து போன வருஷம் உடச்சி விடலை. ஏன்னா மாடியில் நாய் இருந்துச்சு. சரி அதுகளுக்கு வந்து கொஞ்சம் நிழல் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் வந்து உடச்சி விடாமல் விட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா செடியெல்லாம் நிறைய காஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி குளறுபடி ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உடச்சி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்கு. கீழே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ செடி. இதை பற்றின ஒரு ஃபுல் லாங் வீடியோ நம்ம சேனலில் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.